வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, காந்தக் கடல். இயக்க பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி கோடியான விண்துகள்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை கோடியான விண்துகள்களிலிருந்தும் காந்தம் தொடர்ந்து உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது அல்ல அல்ல குறையாத காந்த களமாக, காந்த கடலாக திகழ்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த ஆற்றலால் நிறைந்து இருக்கிறது. பிரபஞ்சத்தில் காந்த ஆற்றலானது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அதே சமயம் கரைந்து மறைந்து கொண்டும் இருக்கும். தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருப்பதும் கரைந்து கொண்டே இருப்பதும் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வாகும். பிரபஞ்சம் முழுவதும் உற்பத்தியாகி கடல் போல் நிறைந்திருக்கக்கூடிய காந்தமே வான்காந்தம் எனப்படும். வான்காந்தம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்திருக்கிறது! அது பிரபஞ்சத்தின் எல்லை வரை, பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. உதாரணமாக, 2 மனிதர்கள் நிற்பதாக வைத்துக் கொண்டால், அவர்களுக்கு இடையிலும் சுற்றிலும் முழுக்க முழுக்க ஊடுருவி வான்காந்தம் நிறைந்து இருக்கிறது. இதனை கண்களால் பார்க்க முடியாது, புலன்களால் உணர முடியாது. ஆனால் எங்கும் காந்தம் நிரம்பி இருக்கிறது. நாம் உயிரினம் என்று வந்துவிட்டோம். அதாவது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் உயிரினம் என்று வந்துவிட்ட பிறகு அதன் உடலுக்குள்ளாக 5 பஞ்சபூதங்களும் இணைந்து இயங்கிக் கொண்டு இருக்கும். அதில் விண் என்பது உயிராக, உயிர் துகள்களாக இயங்கிக் கொண்டிருக்கும். இயக்க பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான விண்துகள்கள்தான் நமது உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்களாக இயங்குகிறது. உயிர் துகள்கள் ஒவ்வொன்றும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொன்றும் சுழற்சியில் இருந்து கொண்டு அதன் ஒட்டுமொத்த உயிர் துகள்களும் உடலுக்குள்ளாக ஒரு சுழற்சியில் இருந்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு உயிர் துகள்களிலிருந்தும் காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கும் அல்லது உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும். உடலுக்குள்ளாக உற்பத்தியாகி உடலுக்குள்ளாக நிரம்பி இருக்கக்கூடிய காந்தத்தை தான் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். விண் என்பதும் உயிர் என்பதும் வேறு வேறு அல்ல. வெளியில் இருக்கும் பொழுது அது விண் என்றும், உடல் அளவில் எல்லை கட்டி இருக்கும் பொழுது உயிர் என்றும் அழைக்கப்படுகிறது. வெளியில் இருக்கும் விண் உடலுக்குள் இருக்கும் பொழுது உயிர் எனப்படுகிறது. உடலினுள் இருக்கும் உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அது மீண்டும் விண் என்று ஆகிவிடும். இடத்திற்கு தகுந்தாற்போல் அது பெயர் மாற்றம் ஆகிறது. இதே வான்காந்தம் உடலினுள் ஊடுருவி செல்லும் போது அது ஜீவகாந்தமாக மாற்றமடைகிறது. வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றே என்று தெளிந்து உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இன்றைய காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருப்பது வான்காந்தம், ஜீவகாந்தம் என்பதின் தத்துவ விளக்கம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு காந்த கடல். இன்றைய சிந்தனை தலைப்பை காந்தம் என்று வைத்திருக்கலாமே, காந்த தத்துவம் என்று வைத்திருக்கலாமே, ஏன் காந்த கடல் என்று நாம் சிந்தனை செய்கிறோம் என்று பார்த்தால், அதாவது இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இடைவிடாது எல்லை, அதாவது எல்லையற்றுன்னு சொல்லக்கூடாது, அந்த இயக்க பிரபஞ்சத்தின் எல்லைக்குள்ளாக
முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியது இந்த காந்தம். அப்போ எங்கு பார்த்தாலும் காந்தம். அதனால் என்ன சொல்கிறோம், இதை காந்த கடல் என்று சொல்கிறோம். இப்போ நடுக்கடலுக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, எங்கே திரும்பினாலும் தண்ணீராக இருக்கும். அதனால் கடல்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் என்பதால் நிறைந்து இருப்பதால் இதை காந்த கடல் என்று தலைப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த காந்தம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை செய்யப்போகிறோம். எது காந்தம், அது எங்கு உற்பத்தி ஆகிறது, அது பிரபஞ்சத்தில் என்ன செய்கிறது, உயிர்களில் என்ன செய்கிறது, மனித உடலில் என்ன செய்கிறது, அதற்கும் நமக்கும் நமது உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இப்படியெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். இதை சிந்திப்பதற்கு முன்னால், அதாவது இதை விஞ்ஞானம் நிரூபணம் செய்யவில்லை என்பதையும் நாம் சொல்லிக்கொள்கிறோம். விஞ்ஞானம் நிரூபணம் செய்யவில்லை என்று சொன்னால் அதை என்ன பண்ணக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடாது, பரவாயில்ல. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இப்போது இன்றைய சிந்தனை, அதாவது நமது வாழ்வில் நமது குடும்பத்தில் உடலாலும் மனதாலும் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து சிந்திக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை கேளுங்கள், மற்றவர்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா இது இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மகர்ஷி அந்த காலத்திலேயே சொன்னாங்க, இதை இந்த தத்துவங்கள், இந்த தத்துவ விளக்கங்களை தேடி கேட்டு வருபவர்களுக்கு மட்டும் சொல்லுங்கள்னு சொல்லிட்டார். இதை கேட்க விரும்புபவர்கள் மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். எப்பொழுது கேட்க விரும்புவார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் துன்பம் வரும்போது அந்த துன்பம் நீங்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடுவார்கள். இதுதானே இயல்பு. ஆமாம், அதை தேடி 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 இந்த விஞ்ஞானத்தில் நிரூபணம் செய்யப்பட்டதில் போய் தேடி தேடி பார்ப்பாங்க. அங்கே கிடைக்கல, ஒன்றும் முடியல அப்படின்னு சொன்னோம்னா எங்கே வருவாங்க, அப்போ தான் இங்கே வருவாங்க. எதுக்கு, அடுத்த மெய்ஞானத்துக்கு வருவாங்க, இல்லாட்டி இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு வருவாங்க, ஜோதிடத்தை வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, எல்லா பக்கமும் அப்புறம் தான் வருவாங்க. இப்போது நம்மளுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், முதலில் எடுத்த உடனே நாங்கள் விஞ்ஞானம் அறிவியல் படித்திருக்கிறோம் நிரூபணம் என்று எடுத்தோடனே அங்கே போயிட்டு அங்கேயே முடியல அப்படின்னு சொன்னோம்னா, மற்ற இடத்துல எங்கேயுமே முடியாது என்று சொல்வது தான் விஞ்ஞானம். அதான விஞ்ஞானிகள். அப்புறம் எதுக்கு இங்கே வர்றீங்க, எதுக்காக மக்கள் எல்லாம் தேடி வர்றாங்க? அப்போ அதில் முடியலனாலும் இங்கே ஏதாவது முடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே வர்றாங்க. அதற்கு பேர் தான் மெய்ஞானம். அப்படி வருபவர்கள் மட்டும், தேடுபவர்கள் மட்டும் நாம் என்ன பண்ணுவோம், இந்த சிந்தனையை சிந்தனையாக கொள்வோம். நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாமும் நமது குடும்பம் நமது சந்ததிக்கு மட்டும் இதை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் இப்போ இந்த சிந்தனையை தொடருவோம். சரி, இப்போ காந்தம் என்பது எது காந்தமாக இருக்கிறது, அது எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் தெளிவாக நமக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை விளக்கியிருக்கிறார்கள். அதாவது இயக்கமற்று அசைவற்று இருப்பாக இருந்த இறைநிலை, நம்ம வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துகிறோம், இறைநிலை. அந்த இறைநிலை அசையாமல் இருந்தது. தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றலால் அது அசைந்து என்ன ஆகியது, முதல் பூதமாகிய விண் எனும் சுழலலையாக மாறியது. சரி, இப்போது முதல் தோற்றம் என்பது விண் எனும் முதல் பூதம். இந்த பஞ்சபூதங்களில் முதல் பூதம் என்பது விஞ்ஞானத்தால் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தயவுசெய்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்போ அந்த விண் எனும் முதல் பூதம், இதை பரம அணுன்னு மகரிஷி சொல்லுவார். நம்ம விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விண், அதாவது அணு அல்ல. விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு என்பது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்று இருக்கும். இது அந்த அணு அல்ல, அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இது ஞானத்தால் உணர்ந்து சித்தர்கள் சொன்ன அணு. இதுக்கு பேர் பரம அணு.
பரம அணு என்று சொன்னால் அதற்கு கீழ் ஒரு அணு இல்லை என்ற அர்த்தம். இதுதான் மிகச்சிறிய அணு என்ற அர்த்தம். இப்போ விஞ்ஞானம் ஒரு அணு நிலையில் நிற்கிறது, இன்னும் அதற்கு அடுத்ததை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருப்பதை மெய்ஞானிகள் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இதை அடுத்து ஒவ்வொன்றாக ஆமோதித்து கொண்டே வருவார்கள். வரட்டும், அவர்கள் மெதுவாக வரட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நம்ம சந்ததி மட்டும் நம்ம மனசளவில் உடல் அளவில் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் இதை சிந்தித்துக் கொள்வோம். திரும்ப 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 நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அப்படிப்பட்ட அந்த பரமாணு என்பது ஒரு சுழல் அலை, அது சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அலை. எப்போ இயக்கம் என்று வந்து விட்டதோ, சுழல் என்று வந்து விட்டதோ, அங்கே என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த சுழல் அலை என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு விரிவு அலை தோன்றும். இதுக்கு சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்லுவோம். ஃபேன் சுற்றுதுன்னா அப்படியே அதை சுற்றி காற்று, ஏன்னா இது விரிந்து வருது. இதை உடனே விஞ்ஞானம்னு சொல்லிடுவாங்க. ரைட்டு. இந்த நிகழ்வு அந்த முதல் அணு தோன்றிய போதே நடந்திருக்கிறது என்பதை மெய்ஞானிகள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். நாமெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஓரளவுக்கு சுகமாக வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ரைட். ஆனால் நாம் ஏற்றுக்குவோம். ஓகே. அப்போ அதிலிருந்து ஒரு விரிவலை தோன்றி கொண்டிருக்கும். அப்போ அதை விரிவலை என்று சொல்லுகிறார் மகரிஷி. சரி, அந்த விரிவலை என்பது எங்கு விரியும்? இப்போ இது எங்கே சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசையாத சுத்தவெளியில் தான் இது சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ நிலையாக இருப்பது ஒன்றில்தான் அசையக்கூடியது அசையும். எல்லாமே அப்படி தான். ஒரு மேடை அசையாமல் இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணலாம்? இவர் நடனம் ஆடலாம். ஒரு ஆக்சில் அசையாமல் இருந்துச்சுன்னா தான் சக்கரம் சுற்றும். மாட்டு வண்டியில் அச்சு அசையாமல் இருந்தால் தான் சக்கரம் சுழலும். நம்ம சாதாரண ஒரு காத்தாடி விடுறோம், முள் அசையாமல் இருந்தால் தான் அந்த பனை ஓலை சுற்றும். சரி, இப்போது அப்படி அந்த அசையாத வெளியில் தான் இது சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விரிவலை எங்கு விரிகிறது? அந்த சுத்த வெளியாகிய அந்த இறை வெளியில்தான் விரிகிறது. விரிந்தவுடனே இந்த விரிவலையும் அந்த சுத்தவெளியோடு கரைந்து காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதாங்க காந்தம். இதை நாம் என்ன பண்ணணும்? நாம் லாஜிக்காக புரிந்து கொள்ள வேண்டும், நம்பணும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். சரி, இப்போது அப்படின்னா இப்போ இந்த விண் என்பது சுற்றி கொண்டே இருக்கிறதா? ஆமாம். அப்போ அதில் விரிவலை தோன்றிக்கொண்டே இருக்கிறதா? ஆமாம். கரைந்து கொண்டே இருக்கிறதா? ஆமாம். கரைந்து காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளோதாங்க. இது சுருக்கமாக சொல்லிட்டேன். மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை சுருக்கமாக சொல்லிட்டேன். சரி, இப்போது இந்த விண்ணினுடைய நெருங்கிய காட்சி தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்போ இந்த மற்ற 4 பூதத்துலையும் இந்த விண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ இப்போ காற்றுல அங்கே ஒவ்வொரு விண்ணும் சுற்றும் போது ஒவ்வொன்றிலேருந்து விரிவலை தோன்றி ஒவ்வொன்றிலையும் காந்தம் தோன்றுமா? தோன்றும். ஆனால் அங்கே என்னாச்சு? அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான நெருங்கிய விண்ணிலிருந்து தோன்றும் போது அந்த அதில் அங்கேருந்து காந்தம் வரும்போது என்ன ஆகும்? இவ்வளவு காந்தமும் மொத்தமாக வரும்போது கொஞ்சம் அடர்த்தியாக வருமா? ஆமாம். அந்த அடர்த்தியாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன காந்தம்? காற்றிலிருந்து வரும்போது ஒளி. அடுத்தது நெருப்பிலிருந்து வரும்போது வெளிச்சம், ஒளி. நீரிலிருந்து வரும்போது சுவை, மண்ணிலிருந்து வருவது மனம், வாசனை. இது மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய அந்த காந்த தன்மாற்றம். சரி, இப்போ பாருங்கள். இப்போது இன்றைக்கி விஞ்ஞானம் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிருச்சு. எலக்ட்ரிசிட்டியை ஏற்றுக்கும். எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்ன? எது மின்சாரமாக மாறுகிறது அப்படின்னு கேட்டால், நாங்கள் மின்சாரத்தை தயாரிக்கிறோம், மின்சாரத்தை கண்டுபிடிச்சா மின்சாரத்தை தயார் பண்ணுறோம், நம்ம வச்சு அதை வச்சு எத்தனை பயன்பாடு பண்ணியிருப்போம். எது மின்சாரமாக மாறுகிறது அப்படின்னா, இப்போது இந்த ஒவ்வொரு அணுவிலிருந்தும் விரிவலை தோன்றி கரைந்து காந்தம் என்று மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லை. உடனே அதுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் 5 பஞ்சபூதங்கள் தானா, அதுக்கு மேலே இல்லைங்கிறத நீங்கள் நிரூபணம் பண்ணிட்டீங்களா? எப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. இல்லை, எங்கள் முன்னோர்கள் சித்தர்கள் 5 தான் சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்கள் நம்புகிறோம்
அவ்வளோதான். மகரிஷி சொல்லியிருக்காரு. மகரிஷி எதை வச்சு சொன்னார்? சித்தர்கள் சொன்னதை வச்சு சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். சரி, நம்ம முன்னோர்களை நாங்கள் மதிக்கிறோம், நம்புகிறோம். முன்னோர்களை போய் ஆராய்ச்சி செஞ்சு அவங்கள நிறுவனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அறிவு பத்தாது. சரி, நாம் நம்புகிறோம். 5 தான் பஞ்சபூதம்னு நம்புகிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த 5 பஞ்சபூதங்களிலிருந்து காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கிறதா? அப்போ அது தோன்றிக்கொண்டே இருக்க, நிறைந்து கொண்டே இருக்கிறதா? அப்போ இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் வெறும் காந்தமாக நிறைந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, புலனால் பார்க்க முடியாது. சரி, கருவிகளை கொண்டு பார்க்க முடியுமா? விஞ்ஞானத்தால் முடியாது. கருவிகளுக்கும் அடங்காது. எப்போ நீ விண் என்ற ஒரு அணுவை கண்டுபிடித்து விடுகிறாயோ அதுக்கப்புறம் தான் காந்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் விண் என்பதை கண்டுபிடிக்க முடியும் படாமல் இருக்கக்கூடியது விஞ்ஞானம். இன்னும் அதுக்கு போகலை. அது விண் என்பதற்கு போகவில்லை. அது அணு என்ற அளவில் நிற்கிறது. அதுக்கு அணுலேருந்து இன்னும் கொஞ்சம் துகள்னு போகுது. இறை துகள் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னும் அதற்கும் கீழாக பரம அணு, அதுக்கு கீழே ஒன்று இல்லைங்கிற அந்த அணு நிலைக்கு போகலை. சரி, இப்போது இன்னொன்று நம்ம பார்க்கணும். இப்போ என்னாச்சு? இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறது என்று கேட்டால் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. சரி, அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து என்ன வந்துக்கிட்டு? காந்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ காந்தம் கடல் போல் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை தாங்க பிரபஞ்ச சக்தி, த டிவைன் காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஆற்றல், இந்த ஆற்றல், தெய்வீக ஆற்றல். அதாவது என்னென்னு, அதாவது எப்படி நிறைய பேரை சொல்லிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆன்மீகம்னு சொல்லிக்கிறோம். நம்ம இதை சொல்லிக்கிறோம். ரைட். இப்போது இந்த சக்தி அப்படிங்கிறதுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம்? அது பாட்டுக்கு காந்த கடலாக அந்த கடல் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பூமியில் 3ல் 2 பங்கு கடல் இருக்குங்க. அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதுக்கு நமக்கு என்ன? நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, நான் மெட்ராஸில் இருக்கேன், நான் சேலத்தில் இருக்கேன். அதுக்கு என்னையா இருக்குது? நமக்கு கடலுக்கு ரொம்ப தூரம். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதை பற்றி நீ ஒன்றுமே கண்டுக்க வேண்டியதில்லை. நீ கப்பலில் போனால் தானே கடலை பார்க்கணும், மீன் சாப்பிட்ணும்னா தானே கடலை பார்க்கணும். எனக்கு தேவையில்லைப்பா, ரைட்டு விட்டு அப்படின்னு விட்டுடலாமா? அப்படின்னா முடியாது, செத்து போயிடுவோம். ஏன்? அந்த கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி இங்கே மழையாக பொழியுது. இந்த கடல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே மழை பெய்யுமா? நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு ஏதோ சம்திங் இருக்குது. அப்பா கடலை கும்பிடுப்பா, அதானே ராமேஸ்வரத்தில் போய் கடலுக்குள்ளே கும்பிட்றான், விழுந்து கும்பிட்றான். எந்த ஊரில் இருந்தால் நான் கடலில் காலை நினைக்கிறான். ரைட்டு. ஏன்? அப்பா இதுதான்ப்பா எனக்கு மழையாக இதுதான்ப்பா எனக்கு தண்ணியை கொடுக்குது. ரைட்டா? சரி, இது விஞ்ஞானம் செய்யவில்லை. கடல் நீரை அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் சுத்தப்படுத்தி அதை ஆவியாக்கி அதை மேகமாகி அந்த மேகம் நகர்ந்து இங்கே மழையாக பெய்கிறதே, இதை எந்த விஞ்ஞானியாவது செய்கிறாரா? இல்லை. இது யார் செய்கிறா? தெரியாது. எப்போ அதுக்கு தான்ப்பா நாங்கள் இறை சக்தின்னு சொல்கிறோம். நீ சொல்லினா நாங்கள் நம்ப மாட்டோம். ரைட், நம்பாத ஓ. ஆனால் அந்த மழை நீரை நாங்கள் மட்டும் உபயோகித்துக் கொள்வோம், நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம். ரைட்டாக அனுபவிச்சுக்குங்க. ரைட்டு. அதுக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கோங்கப்பா, ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கங்க. இறை சக்தின்னு சொல்லிக்கங்க, இயற்கைன்னு சொல்லிக்கங்க. அது இயற்கையாக நடக்குதுன்னு சொல்லிக்கங்க. நடக்குதில்ல. அதுவும் இப்போ பொய்த்து போகுதில்ல. அது ஒரு சில இடத்துல ரொம்ப பெய்யுதில்ல, அளவோடு பெய்ய மாட்டேதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த காரணத்தையெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் ஆன்மீகம் பேசுகிறீர்கள், நீங்கள் கர்மவினை தத்துவம் பேசுகிறீர்கள்னு சொல்லிவிடுவாங்க. சரி, அது நமக்கு வேண்டாம். இப்போது அந்த கடல் போல், அந்த கடல் நீர் எப்படி நமக்கு இங்கே நமக்கு பயன்பாடாக இருக்கிறதோ அதுபோல் இப்போ இந்த காந்த கடல் இருக்கிறதே, இதுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம இதை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இதை எல்லாத்தையும் உருட்டுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். மிஸ்டர் ஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், இதெல்லாம் உருட்டுறீங்கன்னு சொல்லுவார். பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒரு உருட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். நமக்கு இது எல்லாத்தையும் பேசி என்னையா ஆக போகுது? இப்போ ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பரம அணு என்று சொல்லக்கூடிய அந்த விண் இருக்குதுல்ல, அதுதான் நமது உடலுக்குள்ளாக
உயிர் துகள்களாக இருக்கிறது என்று சித்தர்கள் சொன்னதை வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கார். அதை நம்மெல்லாம் நம்புகிறோம். நம்புகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இல்லை 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 3 தடவை சொல்லிட்டேன். ரைட். அப்போ இந்த இடத்துல நாம் நம்புகிறோம். அப்போ ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானத்தில் என்னல்ல உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லலை, உயிர்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கலை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உடலுக்குள் உயிர் இருக்கிறது என்று எந்த மருத்துவ விஞ்ஞானமும் சொல்லாது. அங்கே அந்த படிப்பிலையும் இல்லை என்று அங்கே படித்து வெளியே வந்தவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். உயிர் என்பதை பற்றி சொல்லுவது இல்லை. பாடி அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி இது இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அங்கே உயிர் என்பது சொல்லப்படவில்லை. இன்னும் விஞ்ஞானத்துக்கு அதை கண்டுபிடிக்கலை. ஏன் அப்படின்னா அந்த விண் என்பதை இன்னும் விஞ்ஞானம் உணரவில்லை. அதனால் இந்த உயிர் என்பதையும் உணரவில்லை. அப்போ உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட். இப்போ உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொன்னால் அது உருட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ நாம் நம்புகிறோம், நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, நாம் நம்புகிறோம். ரைட். உடலுக்குள் உயிர் துகள்களாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த விண் வெளியில் இருக்கும்போது அதில் காந்தம் உருவாகி காந்த கடலாக நிறைஞ்சிருக்குதே. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த விண் உள்ள உயிர் துகளாக இருக்குன்னா எத்தனை ஒரு துகள் தான் இருக்கா? கோடிக்கணக்கான உயிர் துகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த விண் என்பது உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உயிர் துகள். இந்த உயிர் துகள் வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் விண்ணு. ரெண்டும் வேறு அல்ல. சரி, அப்போ வெளியில் இது அந்த கடல் போல் காந்தத்தை உற்பத்தி பண்ணி நிறைச்சி வச்சுருக்கே. அப்போ உடம்புக்குள்ளே இந்த உயிர் துகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கேயும் அது சுற்றிக்கிட்டானே இருக்கும், அங்கேயும் விழிவலை வரும் இல்லையா? அப்போ அது அங்கே இருக்கக்கூடிய சுத்த வெளியில் கரைஞ்சி காந்தமாக மாறும் இல்லையா? அப்போ உடம்புக்குள்ளே ஒரு காந்த கடல் நிறைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வெளியில் ஒரு கடல் இருக்குது, இங்கே ஒரு கடல் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இந்த கடல்லேருந்து தண்ணியை என்ன பண்ணிட்டோம், ஒரு குடத்தில் கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணி தானே இது, 2 ஒன்று தானே. இது ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி. அதுபோல் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்தம் இருக்கிறது, அந்த காந்த கடலில் இருக்கிறது. இது ஒரு உடம்புக்குள்ளே நிறச்சி வச்சுருக்குறோம். இது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நிறச்சி வச்சுருக்கோம். இது மனிதர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாவரமும் நிறைத்து வைத்திருக்கிறது. ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, விலங்கினங்கள் வரை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் உயிரினத்துக்குள்ளாகவும் இந்த காந்தம் என்பது நிறைந்து இருக்கிறது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காந்தம் இது என்ன பண்ணால் இதை ஒரு ஏரின்னு வச்சுக்குவோம். அதை கடல்னு வச்சோம்னா இதை ஒரு ஏரின்னு வச்சுக்குவோம். அப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஏரியில் நிறைஞ்சிருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும், அப்போ தான் சோறு செய்ய முடியும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளாகவும் காந்தம் நிறைந்திருக்கிறது. இந்த காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். வெளியில் நிறைந்திருக்கிறதுக்கு பேர் வான்காந்தம். இவ்வளவு தாங்க காந்த தத்துவம். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போது இந்த ஜீவகாந்தம் உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நிறையா இருக்கணுமா, அளவோடு இருக்கணுமா, குறையாக இருக்கணுமா அப்படின்னா, இது எவ்வளவு அதிகமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியம் பெருகும், ஆரோக்கியம் நிலைக்கும். அப்போ உடல் ரீதியாக வரக்கூடிய துன்பம் வராது, நோய் வராதுங்க. மன ரீதியாக துன்பம் வராது, இந்த ரெண்டுலேயும் துன்பம் வராது. எப்போ இந்த காந்தம் உடலுக்குள்ளாக அபரிமிதமாக அழுத்தமாக நிறைந்து இருந்தால். சரி, அப்போ அது அதிகமாக நிறைஞ்சிருக்கணும்னா என்ன வரணும்? உள்ளுக்குள்ளே உயிர் துகள் நிறையா இருக்கணும். சரி, அப்போ வெளியில் தான் ஏகப்பட்ட அணு இருக்குது, அதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா வந்துடலாம்ல. ரைட்டு, அது நிறைய பேருக்கு வரமாட்டேங்குதே, அதனால் உயிர் துகள் பத்தாமல் இருக்குது, உள்ள ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருக்கே. இப்போது அந்த உயிர் துகள்கள் உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது, நோய்ங்கிறது வருது. அது கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மனமும் நன்றாக இயங்குவதில்லை, மனசில் பெரிய குழப்பம் வருது. அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த காந்தத்தினுடைய திணிவு குறையாக இருக்கிறது. இன்னொரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த திணிவு பெற்ற காந்தம்தான் உடலிலே எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி என்று சொல்லப்படுவதெல்லாம் இதைத்தான் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள், மகரிஷி சொல்லுகிறார்கள். நாமும் அதை நம்புகிறோம். நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான், மீண்டும் சொல்லுகிறேன், இது நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான். சரி,
அப்போ இதுதான் உடலில் உள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை இயக்குகிறது. இப்போ தானியங்கி நரம்பு மண்டலம் உள்ள நம்ம பாட்டு ஹார்ட் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு, நுரையில் அது பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படிப்பா இயங்குது, அது எந்த எனர்ஜியை வச்சு இயங்குது அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானம் என்ன அது அதுவாக இயங்குது, இப்போ என்னமோ இயங்க மாட்டேங்குது, இது என்னமோ கொஞ்சமாக இயங்குது அப்படின்னு சொல்லுது. நாம் என்ன சொல்லணும், இந்த காந்தம் என்ற ஜீவகாந்தம் என்ற உயிர் ஆற்றல் தான் அதை இயக்குகிறது. இது குறையா போச்சுன்னா அவனுடைய இயக்கம் பாதிக்குங்க, பாதிக்கும். அது பாதிச்சுன்னா நோய் வரும். அப்போ இந்த காந்தம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் நோய் வராது, நோய் வராது. சரி, இப்போது இதைத்தான் நம்ம சித்த மருத்துவர்கள், இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதை வைத்து தான் அவர்கள் வைத்தியம் செய்கிறார்கள். சரி, இப்போ நமக்கு என்னென்னா, இது அடர்த்தியாக நிறையா இருக்கணும்னா என்ன பண்ணணும், உயிர் துகள்கள் நிறைய உடம்புக்குள்ளே இருக்கணும். அது உடம்புக்குள்ளே இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை நம்ம இருப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் தகுதியானவர்களாக மாறணும். அதுக்கு என்ன தகுதி, இதை பற்றியெல்லாம் சொல்லித்தர்றது தான் ஆன்மீகம், யோகம், இதெல்லாம் தான் சொல்லித்தரோம். ஆனால் இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா வேண்டாம் ஐயா, நாங்கள் மட்டும் செய்து கொள்கிறோம், நாங்கள் மட்டும் முடிந்தளவுக்கு எங்களால் முடிந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருந்து கொள்கிறோம் என்று இருந்து கொள்வோம். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஊரில் சமுதாயத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா, அது நம்மளால் முடியாது. அது பிரச்சனை வரும்னா வேண்டாம். நம்ம அவங்கவுங்க குழந்தைகளுக்கு மட்டும் அதை என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. ஏன், இது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன், நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நமக்கு தான் பாதிப்பு. ஊருக்குள்ளே எல்லாருக்கும் அது பாதிப்பு வந்துச்சுன்னா அது அவரவர பிரச்சனை, அது சமுதாய பிரச்சனை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஆரோக்கியமாக இருந்து கொள்வதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கிறது. சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறது அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்குன்னு எல்லாமே இருக்குது. அது பார்த்துக்கொள்ளும். அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அது செய்து கொள்ளும். நமக்கு அது தேவையில்லை. நாம் சிந்திப்பவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இதை எப்படி நிறைச்சிக்கிறது, அதுக்கு பேர் தான் யோகம், அதுக்கு பேர் தான் யோகாசனம் செய்து கொள்ள வேண்டும், தியானம் செய்து கொள்ள வேண்டும். இது மன அலைச்சூழலை குறைத்து கொள்ள வேண்டும். அது குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணணும்னா உயிர்த்துகள் நம்ம உடம்புக்குள்ளே நிறைந்து நமக்குள்ளே காந்தம் நிறையா உற்பத்தி ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் நல்லா உட்பண்ணும். இந்த காந்தம்தான் மனம் என்று சொல்லக்கூடிய மனமாகவும் இயங்குகிறது. இது திணிவாக இருந்தால் மனம் நல்லாயிருக்கும். இல்லை, மனமே டல்லாக இருக்குது, என்னமோ மனமே சோர்வாக இருக்குது, அங்கே காந்தம் ஜீவகாந்தம் சோர்வாக இருக்குதுன்னு மெய்ஞானிகள் சொல்லுகிறார்கள். சரி, நம்புகிறவங்க நம்பிக்கலாம். மனசை நல்லா வச்சுக்கணுங்கிற, மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறவங்க வச்சுக்கலாம். ரைட். அப்போ இந்த ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ உயிர்த்துகள் நிறைய இருக்கிறதுக்கு இந்த யோகம், இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். சரி, இப்போது வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை உடம்புக்குள்ளே ஜீவகாந்தமாக நிறைக்கலாமே. அதுவும் இந்த தியானம், இந்த பயிற்சிகள் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு எதுவும் காசே கிடையாது. அது ஏன்னா அது இறைநிலை. எவ்வளோ நாள் எடுத்துக்கன்னு சொல்லுது, எடுத்துக்கலாம். இதை நான் எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நான் எடுத்துக்கொண்டு நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். நீ எடுத்துக்கொள் என்று சொன்னால் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கிறியா அப்படிங்கிற, எனக்கு எதுக்குப்பா உனக்கு நிரூபிக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமெல்லாம் தேவையில்லை. நமக்கு எந்த பிரச்சனையே வேண்டாம். நாம் என்ன செய்து கொள்வோம், அதை பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைத்துக்கொள்வோம். இது நிறைத்துக்கொள்வதுங்கிறது இருக்கட்டும். யோகத்தில் வேதாத்திரி மகர்ஷியினுடைய தத்துவத்தில் இதை நிறைச்சிக்கிறது, அதை தியானம் பண்ணுறது, உயிர்த்துகளை உள்ளே கொண்டு வர்றது, இந்த காந்தத்தை இது எல்லாத்தையும் விட இந்த காந்தத்தில் மகர்ஷி ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தை இந்த புலன் வழியாக செலவு செய்து தான்ப்பா நீங்கள் அழுத்தம், ஒளி சுவை மனம்ங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்கிறீர்கள். இப்படி தான்ப்பா இந்த பொருளெல்லாம் அனுபவிக்கிறீங்க. இந்த உயிராற்றல் செலவை குறைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றன்னா அந்த சுவையாக வருவது இந்த உயிராற்றல் செலவாகி தான் வருகிறது என்று சொல்லுகிறார். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, மெதுவாக சொல்லணும். நீ எப்படி நான் சாப்பிட்றதுல உயிர் போகுதுன்னு சொல்கிற, உயிருங்கிறதே இன்னும் நாங்கள் நிரூபிக்கப்படல, உயிர் போகுது, அதை சொல்லு, நீ சமுதாயத்தை கெடுத்துக்கொண்டு இருக்கிற என்று சொல்லிவிடுவாங்க. வேண்டாம். என்ன பண்ணிக்கிறோம், நாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த செலவாகித்தான் நாம் இதை நம்ம அனுபவிக்கிறோம்.
இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுக்கு நம்ம ஜிலேபி கதை சொல்லியிருப்போம். மகரிஷி எவ்வளவு விளக்கி, இதெல்லாம் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் விளக்கி இருக்கிறார் மகரிஷி அவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் நிரூபணம் கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் அனுபவம் தான் கேட்க முடியும். அனுபவத்தில் நமக்கு நீ நல்லா பாருங்கள், 3-4 மைசூர் பாக்கு சாப்பிட்டு பாருங்கள், ஏன் வாந்தி வருது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு விளக்கம் எங்கே கொடுக்க முடியும்? இது அறிவியல் பூர்வமாக இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் மகரிஷி இந்த ஜீவகாந்தம் என்றது அந்த காந்த தத்துவத்தின் மூலம் அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ இப்போ இவ்வளவு இன்னும் நான் பேசினதுலேருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும். நமக்கு வேதாத்திரி மகரிஷி போன்ற ஏதோ ஒரு ஞானி சித்தர்களுடைய ஞானத்தை நமக்கெல்லாம் இவ்வளவு விளக்கி சொன்னதுனால ஏதோ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கமேப்பா, ரைட். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், அது வரைக்கும் மகரிஷிக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தை என்ன பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவ்வளோதான், ரைட்டா? சரி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஜீவகாந்தம் தான் நமது ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஜீவகாந்தம் என்ற காந்தத்தை அந்த கடல் போல் ஏரி போல் நிறச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக இந்த காந்த கடல்ங்கிற தலைப்பில் இந்த காந்த தத்துவத்தில் நான் ஒரு 2% சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் 98% மகிழ்ச்சி விளக்கி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம். நாமும் நமது குடும்பமும் நமது சந்ததியும் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த சிந்தனைகளை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டு சிந்தனை செய்து தெளிவு பெற்றுக்கொண்டு நாமும் நமது சந்ததியும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக இருப்போம். வாழ்க வளமுடன்.